ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன்ஃபேத் எல்லாருக்கும் ஷோய் நோயல், ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் கடவுள் குழந்தை இயேசு இந்த வருஷம் அவங்கவுங்க கேட்குறத நல்லபடியாக கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்கள் வீட்டில் பலகாரம் சுட்டு முடிச்சிட்டோம், எண்ணெய் சட்டி வச்சு. அது என்னன்றதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து பனான் வடை, வாழைப்பழத்தில் செய்கிறது. உளுந்து போட்டு வாழைப்பழம் போட்டு போடுறது. இதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் எதுவும் போட மாட்டோம். இது பனான் வடை. அதுக்கு அடுத்தது மசால் வடை, ஆமா வடைன்னு சொல்லுவாங்க சில பேர். இதோட மசால் வடை நல்லா முறுன்னு வந்துருந்துச்சு. அதுக்கு அடுத்து மெதுவடை. மெதுவடையும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை 3 வடை வந்துருச்சா. அடுத்தது சீனி அதிரசம். இன்றைக்கி அதிரசம் கூட சூப்பராக வந்துச்சு. இதை சில சமயம் அதிரசம் எனக்கு சரியாக வராது, இந்த தடவை நல்லா வந்துருந்துச்சு. இது ரவா உருண்டை, ரவாவில் செய்கிறது. இதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு இந்த தடவை. அடுத்தது நெய் உருண்டை. இதுவும் இந்த தடவை சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை செஞ்சது எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது தான். அதனால் இந்த தடவை எதுவும் மிச்சம் வைக்காமல் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கொடுப்போம், இவ்வளோ சமைச்சு சாப்பிட்றோமா நினைக்காதீங்க. இதுக்கு நிறைய பேருக்கு பக்கத்தில் ஆண்ட எல்லார்ட்டையும் கொடுப்போம். கொடுத்தது போக தான். இது முறுக்கு. இது வந்து தேங்காய் பால்லையே செஞ்ச முறுக்கு இது. அதுக்கடுத்து ரிப்பன் பகோடா. இது ஓலை பகோடான்னு சொல்லுவாங்க. இது நல்லா காரசாரமாக நல்லா முறுன்னு இருந்துச்சு இந்த தடவை. அதுக்கடுத்து கராமல் பகோடா. இன்றைக்கி பலகாரம் எங்கள் வீட்டில் இந்த தடவை இது தான் செஞ்சுருந்தோம். இது கூட எங்கள் வீட்டு குடில் குழந்தை இயேசு எப்படி இருக்காருன்றதை இதோட காட்டுறேன். எங்கள் வீட்டு குடில், எங்கள் குழந்தை இயேசு. சட்டை. இந்த சட்டை வந்து எப்போதும் என்னோடய பெரிய பொண்ணு அவங்க கையாலேயே பின்னி போடுவாங்க. அது எப்படி அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு வருஷம் ஒரு கலரில் செய்வாங்க. இந்த தடவை ரெட் கலரில் செஞ்சுருக்காங்க, பின்னிருக்காங்க கையிலேயே. எங்கள் குழந்தைய இவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. எங்கள் வீட்டு குடியில் இது தான். இந்த ஒரு பொருளுக்கும் எங்கள் வீட்டில் ஒரு கதை இருக்கும். ஒரு பொருளை நாங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது வாங்கினது. எருசலேம்லேருந்து போர்த்துகேலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் எங்கள் போனால் உடனே க்ரஷுக்கு ஜாமான் வாங்குறது தான் எங்களுக்கு வேலை. அதனால் இந்த ஒரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கும். இது வந்து போர்த்துகேயில் வாங்கினது தான். இதுவும் போர்த்துகே தான். இது வந்து இந்தியாவில் வாங்கினது, இந்தியாவில் வந்திருந்தப்போ. இதுவும் இந்தியாவில் வாங்கினது தான். இது வந்து போர்த்துகேயில் வாங்கினது. ஆனால் இதில் நிறைய பொருள் வச்சுருப்போம். ஒரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த பொருளை பார்க்கும்போது உடனே நாங்கள் அந்த ஊருக்கு போனது வந்தது அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசி சிரிப்போம். வெளியூர்லாம் போனால் ஒருத்தங்க ஒரு பொருள் தேடினா நான் க்ரஷுக்கு தான் ஜாமாசி தேடிட்டு இருப்பேன். நிறைய இருக்கும் வித்தியாசமாக. சிலது இங்கேயே ஃப்ரான்ஸ்லேயே வாங்கினது தான். இது இந்த பக்கம். இதில் சிலது வந்து கோவாவில் வாங்கினது கூட இருக்கும். இது என் பொண்ணுடையது.
இது இன்னொரு பொண்ணோடது. க்ரஷில் வச்சுட்டு க்ரஷ் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க ரூமுக்கு. இதுதான் எங்களோட க்ரஷ். திரும்பி எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஷோய் நோயல். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.